வாரியார் சுவாமிகள் எப்பேற்பட்ட முருக பக்தர் என்று நம் அனைவருக்குமே தெரியும். அருணகிரிதான் திரும்ப வந்து பிறந்தாரோ என்று சொல்லும் அளவிற்கு அப்பேற்பட்ட ஒரு முருக பக்தர் வாரியார் சுவாமிகள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு என்னை மிக மிக கவர்ந்த பதில், வாரியார் சுவாமிகளுடைய பதில் ஒன்று. அது என்னவென்றால், ஒரு முறை ஒரு நாத்திகர் கேட்கிறார் வாரியார் சுவாமிகளை பார்த்து, என்ன நெற்றியில் சுண்ணாம்படித்திருக்கிறீர்களே என்று. நாமாக இருந்தால் கோபப்பட்டு விடுவோம், அல்லது பதில் தெரியாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம். ஆனால் சுவாமிகள் மிகச் சாதுரியமாக ஒரு பதிலை சொல்கிறார். குடியிருக்கக்கூடிய வீட்டிற்குத்தான் சுண்ணாம்படித்து சுத்தம் செய்வார்கள், பாழடைந்த குடியில்லாத வீட்டிற்கு யாரும் சுண்ணாம்படிக்க மாட்டார்கள். என் மனதில் முருகப்பெருமான் குடியிருக்கிறான், அதனால் என் நெற்றியில் திருநீறு என்னும் சுண்ணாம்பை அடித்திருக்கிறேன், உங்கள் நெற்றி வெறுமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு பதில் பாருங்கள். அந்த இடத்தில் தன்னுடைய இறைநிலையை விடாமல் அந்த நாத்திகருக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்கு. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நாத்திகர்களுக்கு எப்படி சுவாரஸ்யமாக பதிலடி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி ஒரு அழகான ஒரு சம்பவத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் வாரியார் சுவாமிகளிடம் கேட்கிறார், கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் வெறும் கற்சிலை எப்படி கடவுளாக மாறுகிறது என்று கேட்கிறார். அதற்கு வாரியார் சுவாமிகள், வெறும் காகிதத்தால் அரசாங்கத்தின் அச்சுக்கூடத்திற்குள் சென்று வெளியே வரும் பொழுது கரன்சி ஆவதில்லையா, அதை போலதான் கற்சிலை கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் கடவுள் சக்தியை பெறுகிறது அப்படிங்கிறார். கேள்வி கேட்டவருக்கு வாயடைச்சு போச்சு, திரும்ப பதில் பேச முடியல. நம்மக்கிட்ட இதே கேள்வி யாராவது கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பல பதிலை சொல்லி பல கதைகளை சொல்லியிருப்போம். ஆனால் வாரியார் சுவாமிகள் நெற்றி பொட்டில் அடித்தது போல கொடுத்த அந்த பதிலால் அவர் ஆடி போய்விட்டார். எல்லா ஆன்மீகவாதிகளும் வாரியார் சுவாமிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது. எப்படி நாத்திகர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை. அவரை விட்டால் நாத்திகர்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட